அண்மைச் செய்தி. கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். 25ஆம் ஆண்டு கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தி வருகிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? பிரதமர் தற்பொழுது 3வது முறையாக பதவியேற்ற பிறகு தற்பொழுது அவர் கார்கில் சென்றிருக்கின்றார். கார்கில் வெற்றி நாள் இதற்காகத்தான் தற்பொழுது பிரதமர் அங்கு சென்றிருக்கின்றார். ஜூலை 26 அன்று வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் கார்கில் வெற்றி நாளாக இது கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாகும். ஏனென்றால் 1999ஆம் ஆண்டில் இதே நாளில் பாகிஸ்தானிடம் நாம் இழந்திருந்த உயர் புறக்காவல் நிலையங்களை வந்து இந்தியா வெற்றிகரமாக ஆபரேஷன் விஜய் என்று பெயரிடப்பட்ட திட்டத்தின் மூலமாக வெற்றிகரமாக அதனை வெற்றி பெற்றது. கார்கில் போர் 60 நாட்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட நடந்தது. 2 மாதங்களாக கிட்டத்தட்ட நடந்தது. ஜூலை 26ஆம் நாள் வந்து இந்த போரானது முடிவடைந்த போதிலும் 2 தரப்பிலும் வந்து உயிரிழப்பானது அதிகமாக ஏற்பட்டிருந்ததை காண முடிந்தது. முன்னர் வைத்திருந்த அனைத்து பிரதேசங்கள் மீதும் இந்தியா மீண்டும் கட்டுப்பாட்டை கொண்டு வந்த பின்னரே இந்த போரானது முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தானிடமிருந்து அதனை மீட்பதற்கான போரில் அனைத்து பகுதிகளையும் மீண்டும் இந்தியா தனது கட்டுப்பாட்டை கொண்டு வந்த பின்னரே இந்த போரானது முடிவுக்கு வந்தது. அந்த வகையில் பழைய நிலைமையை மீண்டும் இந்தியா இந்த கார்கில் போர் மூலமாக நிலைநிறுத்தியது என்றுதான் கூற வேண்டும். கார்கில் வெற்றி நாளானது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி அன்று அந்த கார்கில் போரில் வீரமரணமடைந்தவர்கள் வீரர்களை போற்றும் வகையில் இந்த கார்கில் தினமானது கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் தான் கார்கில் டிராஸ் துறையில வந்து தேசிய தலைநகர் டெல்லியிலும் வந்து இது வந்து கொண்டாடப்படுவது, கார்கில் வெற்றி நாள் கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் அங்கு வந்து பிரதமர் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு இந்தியா வாயில் இருக்கக்கூடிய அமர் ஜவான் ஜோதியில் வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் வழக்கமாக இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த கார்கில் தின வெற்றி தினத்திற்கு தற்பொழுது பிரதமர் அங்கு சென்றிருக்கின்றார். 25வது ஆண்டு இந்த கார்கில் தினத்தை ஒட்டியும் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது அங்கு கார்கில் சென்று அங்கு இருக்கக்கூடிய வீரமரணம் அடைந்த துணிச்சலான வீரர்களுக்கு, இந்த கார்கில் போரின் போது வீரமரணம் அடைந்த துணிச்சலான வீரர்களுக்கு தற்பொழுது பிரதமர் மோடி மரியாதை செலுத்தி வருகின்றார். அதற்கு முன்பாக அவர் அங்கு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினரையும் சந்தித்ததை நாம் காண முடிந்தது. அதன் மூலமாக தற்பொழுது உயிர்நீத்த வீரர்களுக்கு, இந்த கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றார். அதுபோல மலர் வளையம் வைத்து அங்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. பிரதமருடைய வருகையொட்டி அந்த திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் வந்து பாதுகாப்பு வந்து முழுமையாக பாதுகாப்பானது மிகவும் கடுமையாக பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அதுபோல பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்ற தலைவர்களும் இந்த 25வது விஜய் திவாஸ் நிகழ்வில் கார்கில் போரில் வீரமடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதையும் நாம் பார்க்க முடிந்தது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.